வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. கடவுளுக்கு மனிதனுடைய சந்தோஷத்தை நேரடியா பார்க்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சாம். உடனே அவரு மேல் லோகத்துல இருந்து கீழ் லோகத்துக்கு ஓடி வந்தாருங்களாம். வந்தப்புறம் ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போனாருங்களாம். அந்த மனிதன் கடவுளை பார்த்தவொன்னே ரொம்ப ஆச்சரியமானானா, கடவுளை இத்தனை நாள் உங்களை நான் தரிசிச்சதே கிடையாது, எல்லாரும் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க இப்படிதான் இருப்பீங்களா, என் வீடு தேடி வந்திருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன செய்யறதுனே புரியல, என்ன சாப்பிட்றீங்க, அப்படி இப்படின்னு வரிசையா கேட்க ஆரம்பிச்சுட்டாருங்களாம். கடவுள் உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார்னா, மனிதனே, உனக்கு நான் வரம் தர வந்திருக்கிறேன், உனக்கு எது வேணும்னாலும் கேளு, ஆனா அந்த பொருள் உனக்கு சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா, என்னை சுத்தி இருக்கிற ஒரு 4 பொருளை தங்கமா மாத்துங்க அப்படின்னு சொன்னானா. சரின்னு சொல்லிட்டு கடவுள் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வச்சு இந்த மேஜை தங்கம் ஆகணும்னு சொன்னாருங்களாம். மேஜை தங்கம் ஆயிடுச்சுங்களாம். அப்போ மனிதன் முகத்தை கடவுள் பார்த்தாருங்களாம். மனிதன் முகத்துல அந்த சிரிப்பு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்களாம். மறுபடியும் கடவுள் தன்னுடைய ஆள்காட்டி விரலை நீட்டி இந்த பீரோ தங்கம் ஆகணும்னு சொன்னாங்களாம். பீரோ தங்கம் ஆயிடுச்சுங்களாம். உடனே கடவுள் மனிதனுடைய முகத்தை பார்த்தாருங்களாம். மனிதனுடைய முகத்துல சந்தோஷமே இல்லையா, அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாருங்களாம். கடவுளுடைய ஆள்காட்டி விரலை நோக்கி இந்த கட்டில் தங்கமாகணும்னு சொன்னாலும் கட்டிலும் தங்கமாச்சுங்களாம். அப்பவும் மனிதனுடைய முகத்துல சந்தோஷமே கிடையாது, மகிழ்ச்சி கிடையாதுங்களாம். கடவுள் மனிதன் கிட்ட என்ன கேட்டார்னா, தம்பி நீ சொன்ன பொருளெல்லாம் நான் தங்கமாக்கிட்டேன், அப்பவும் முகத்துல ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லையேப்பா, ஏன்பா உனக்கு என்னதான்ப்பா வேணும், நான் தரேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு நம்ம ஆள் சொன்னாருங்களாம், நீங்க காட்டுற பொருளெல்லாம் தங்கமா ஆகிற உங்க ஆள்காட்டி விரல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட கடவுள் மயங்கியே விழுந்துட்டாருங்களாம். உங்களுக்கு இந்த சிரிப்பு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. அடுத்த சிரிப்பு கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.